எரேமியாவுக்கு எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 10வது அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எரேமியா 10வது அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்கள். கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. ஜாதிகளின் ராஜாவே, உமக்கு பயப்படாதிருப்பவன் யார்? தேவரிற்கே பயப்பட வேண்டியது. ஜாதிகளுடைய எல்லா ஞானிகளிலும் அவர்களுடைய எல்லா ராஜ்யத்திலும் உமக்கு ஒப்பானவன் இல்லை. ஆமென் என்று சொல்லலாமா? ஒரு நிமிடம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி செபிப்போம். தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கிற எங்களுக்கு உம்முடைய ஒத்தாசை தேவை. பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய வார்த்தைகளை அபிஷேகித்து உம்முடைய ஜனத்தோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு வேடன் அவனுடைய கையில் அம்பரா துணியில் நிறைய அம்புகளை வைத்திருப்பான். அவன் வேட்டைக்கு போகும் பொழுது அந்த அம்பரா துணியில் இருக்கிற ஒவ்வொரு அம்பும் ஜம்ப் பண்ணி என்னை எடுத்து பயன்படுத்தும் கேட்குமாம். இந்த வேடன் எந்த அம்பை எடுத்து பயன்படுத்துகிறானோ அது ஆசீர்வதிக்கப்பட்டான். அதுபோல் ஒரு பிரசங்கியாருடைய உள்ளத்தில் அநேக செய்திகள் குதித்து கொண்டே இருக்குமாம். நான் வரேன்னு சொல்லி ஒவ்வொரு செய்தியும் கேட்குமாம். ஆனால் ஆவியானவர் எந்த வார்த்தை எடுத்து கொடுக்குறாரோ அது ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தையாக இருக்குமா. நேற்றைக்கு இந்த வார்த்தை என்னுடைய உள்ளத்தில் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருந்தபடினால இந்த வார்த்தையை இன்று உங்களோடு பேசும்படியாய் விரும்புகிறேன். என்னுடைய செய்தியின் தலைப்பு, கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் யார்? கைகளை உயர்த்தி சொல்லாமா? கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவர் யார்? அதுதான் எரேமியா தீர்க்கதரிசியின் கேள்வியாய் காணப்படுகிறது. God who is like unto you என்று சொல்லி கேட்கிறார். சகல ஜனங்களுக்குள்ளும், சகல தேசங்களுக்குள்ளும், சகல ராஜ்யங்களுக்குள்ளும், உலகத்தில் இருக்கிற 5 அல்லது 6 கண்டங்களுக்குள்ளும் நம்முடைய தேவனுக்கு ஒப்பான ஒரு தேவன் யார்? நமது ஆண்டவராய் இயேசுவுக்கு ஒப்பாக இந்த பூமியில் உள்ள சகல ராஜாக்களுக்குள்ளும், சகல தலைவர்களுக்குள்ளும், சகல அரசியல் மேதைகளுக்குள்ளும், சகல பாஷைக்காரருக்குள்ளும், சகல ஞானிகளுக்குள்ளும், சகல பலவான்களுக்குள்ளும் இயேசுவுக்கு ஒப்பான ஒரு தேவன் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லவே இல்லை. அவர் ஒப்பற்றவர், அவர் நிகரற்றவர், அவர் சர்வேஸ்வரன், அவரே சர்வ வல்லவர். இந்த உலகத்தில் அநேக மகான்கள் உண்டு, அநேக மகாத்மாக்கள் உண்டு, அநேக பெயர் போன மக்கள் தலைவர்கள் உண்டு, அநேக கீர்த்தி பெற்றவர்கள் உண்டு, அநேக ஞானிகள் மேதைகள் உண்டு. அம்பேத்கர் போன்ற சட்ட மேதைகள், அப்துல் கலாம் போன்ற சிறந்த விஞ்ஞானிகள், இன்னும் தெரேசாமாவை போன்ற சமூக நலவாதிகள், இன்னும் அம்பானியை போல, இன்னும் பில் கேட்ஸை போல ஐஸ்வர்யவான்கள் பலர் இந்த உலகத்தில் இருந்தாலும் இவர்கள் ஒருவர் கூட என் ஆண்டவராய் இயேசுவுக்கு ஒப்பிட முடியாது, பக்கத்தில் வர முடியாது. இந்த உலகத்திலேயே மிக சிறந்த ஞானமுள்ளவர் சாலமோன் ராஜா. சாலமோன் ராஜா தான் உலகத்தில் மிகுந்த பெரிய ஞானி, ஐஸ்வர்யவான். ஆனால் அவருடைய எல்லா ராஜரீக மேன்மையோடு கூட என் இயேசுவை ஒப்பிட முடியாது. சாலமோனை விட இயேசு 1000 மடங்கு பெரியவர். மோசேயை விட பெரியவர், யோசுவாவை விட பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மகான்களை விட, மகாத்மாக்களை விட என் ஆண்டவர் பெரியவராயிருக்கிறார். என்னுடைய ஆண்டவராய் இயேசுவை விட பெரியவர்கள் யாரும் கிடையாது. இந்த உலகத்தில் உள்ள எல்லா மந்திர சக்திகளை விட, எல்லா பிசாசின் வல்லமைகளை விட, எல்லா அந்தகார சக்தியின் வல்லமைகளை விட, வானத்திலும் பூமியிலும் பெயர் பெற்றிருக்கிற சகல நாமங்களை விட இயேசு கிறிஸ்துவின் நாமம் உயர்ந்தது, சிறந்தது, ஒப்பற்றது, மேலானது. நல்ல ஒரு கரங்களை தட்டி அந்த ஒப்பற்ற இயேசுவிற்கு ஒரு நல்ல கரங்களை தட்டி மகிமைப்படுத்தும். பிரிட்டானிக்கா என்சைக்ளோபீடியா என்பதுதான் உலகத்திலேயே மிக சிறந்த கலை களஞ்சியம்.
பிரிட்டானிக்கா என்சைக்ளோபீடியாவில் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களை குறித்தும் சில வரிகள் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரை குறித்து அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ், நெப்போலியன் இன்னும் பலரை குறித்து ஒரு சில வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. நான் ஆண்டவராக இயேசுவை குறித்து பிரிட்டானிக்கா என்சைக்ளோபீடியா எவ்வளோ வார்த்தைகள் எழுதியிருக்க தெரியுமா? யாரை பற்றியுமே எழுதுகிறாத 20,000 வார்த்தைகள் பிரிட்டானிக்கா என்சைக்ளோபீடியாவில் இயேசுவை குறித்து விவரிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவர் இவ்விதமாக சொன்னார். நெப்போலியன்கிற அந்த மகா சக்கரவர்த்தி சொன்னார், சாக்ரட்டிஸ் நான் இருக்கிற அறைக்குள் வந்தால் நான் எழுந்து நின்று அவருக்கு மரியாதை செலுத்துவேன். ஆனால் ஆண்டவராகிய இயேசு நான் இருக்கிற அறைக்குள் நுழைந்தார் என்றால் சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை பணிந்து கொள்வேன் என்று நெப்போலியன் சொன்னார். சுவாமி விவேகானந்தாவை பார்த்து இவ்விதமாக கேள்வி கேட்டார்களாம். சுவாமி விவேகானந்தா, தெய்வம் ஒருவர் உண்டா என்று சொல்லி அவர் சொன்னார், ஆம் என்று நான் பதில் சொல்வேன். அந்த தெய்வத்தை நீங்கள் நிரூபிக்க முடியுமா என்று சொன்னால், நான் அதை நிரூபிப்பதற்கு எவ்வளோ முயற்சிகள் எடுத்தாலும் என்னால் நிரூபிக்க முடியாது. ஆனால் ஆண்டவராய் இயேசுவை பார்த்து தேவன் ஒருவர் இருக்கிறாரா என்று அவரை கேட்டால் அவர் ஆம் என்று சொல்லுவார். அவரிடத்தில் அதை நிரூபிக்க முடியுமா என்று சொன்னால் தன் கரங்களை விரித்து இதோ ஆண்டவர் என்று தன்னையே உங்களுக்கு காண்பிப்பார் என்று சொன்னாராம். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? நம்முடைய இயேசுவுக்கு ஒப்பானவர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களுக்கும், எல்லா மந்திரங்களுக்கும், எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்ட நிகரே அல்லாத இயேசு தான் நம்முடைய இயேசு. நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம், பாஸ்டர், இந்த இயேசு ஒப்பற்றவர், நிகரற்றவர் என்று நீங்கள் சொல்வதற்கு என்ன காரணம்? அதை எங்களுக்கு காண்பிக்க முடியுமா என்று கேட்டால் நான் உங்களுக்கு 5 காரணங்களை சொல்லும்படியாய் விரும்புகிறேன். முதலாவதாக, இயேசு ஒப்பற்றவர். காரணம், அவரே ஒப்பற்ற சிருஷ்டிகர்த்தர். அவரே எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். அவர் சர்வ லோகத்தையும் உண்டாக்கிய சிருஷ்டி கர்த்தராக இருக்கிறபடினாலே அவரே ஒப்பற்ற தேவன். எரேமியா 10:12 வாசிங்க. பூமியை தம்முடைய வல்லமையினால் உண்டாக்கி, பூச்சக்கரத்தை தம்முடைய ஞானத்தினால் படைத்து, வானத்தை தம்முடைய அறிவினால் விரித்தார். 11ஆம் வசனத்தையும் மீண்டும் வாசிங்க. வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள், வானத்தையும் பூமியும் உண்டாக்காத தெய்வங்கள் பூமியிலும் இந்த வானத்தின் கீழும் இராதபடிக்கு அழிந்து போகும் என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள். அடுத்த வசனம், அவரே பூமியை தம்முடைய வல்லமையினால் உண்டாக்கி, நம்முடைய ஆண்டவராய் இயேசுவே இந்த பூமியை தம்முடைய வல்லமையினால் உண்டாக்கி, பூச்சக்கரத்தை தம்முடைய ஞானத்தினால் படைத்து, சக்கரத்தை தம்முடைய ஞானத்தினால் படைத்து, வானத்தை தம்முடைய அறிவினால் விரித்தார். வானத்தை தம்முடைய அறிவினால் விரித்தார். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மையப்படுத்தலாமா? ஐயா, நீங்கள் ஆராதிக்கிற இயேசு யார்? நான் ஆராதிக்கிற இயேசு சாதாரண ஒரு தெய்வம் அல்ல, மனிதனால் உண்டாக்கப்பட்டவர் அல்ல. அவரே சகலவற்றை உண்டாக்கினவர், அவரே சகலவற்றை சிருஷ்டித்தவர், வானங்களை ஞானமாய் படைத்தவர், பூமி உருவாக்கினவர். நான் ஆராதிக்கிற இந்த இயேசு ஏதோ ஒரு புராண கதை அல்ல, ஏதோ ஒரு இதிகாசம் அல்ல. என்னுடைய ஆண்டவராய் இயேசு கல் தோன்றா மண் தோன்றா காலத்திற்கு முன்பதாக இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்கிற நாமமுடையவர் இயேசு. அவரை நட்சத்திர மண்டலங்களை, 60 நட்சத்திரங்களை உருவாக்கினவர். அவரே என்றென்றைக்கும் அனாதியாய் தலைமுறை தலைமுறையாய் எப்போதும் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் தம்முடைய வார்த்தையினால நாம் காண்கிற இந்த உலகம் முழுவதையும் உருவாக்கினவர், உண்டாக்கினவர். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உண்டாக்கினவர் மட்டுமல்ல, உருவாக்கினர் மட்டுமல்ல, உண்டாக்கினதை தாங்குகிறார், அவளை ஆளுகை செய்கிறார், அவளை நடத்துகிறார். ஒப்பற்ற மகிமை நிறைந்த தேவன் இந்த ஆண்டவராகிய இயேசுதான்.
சரித்திரத்தையே ரெண்டாக பிரித்தவர். சரித்திரத்தை கிமு கிபி என்று ரெண்டாக பிரித்தது மட்டுமல்ல, யாரெல்லாம் அவரை நம்புகிறார்களோ அவருடைய வாழ்க்கையும் கிமு கிபி என்று ரெண்டாக பிரிக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். இன்னும் கிமுல வாழ்களெலாம் கையை உயர்த்து ஹல்லேலூயா சொல்லலாமா? இவ்வளோ கெட்டிக்காரராக நீங்கள் இருக்கிறீங்க, இவ்வளோ ஞானிகளாக நீங்கள் இருப்பீர்கள் என்று நான் நினைக்கவே இல்லை. கிபியில் இருக்கிறவங்கெல்லாம் கையை உயர்த்து ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமாம், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை கிமு கிபி என்று பிரிக்கலாம். கிமு என்றால் கிறிஸ்து உனக்குள் வருவதற்கு முன் இருந்த வாழ்க்கை. கிறிஸ்து உனக்குள் வருவதற்கு முன் இருக்கும் வாழ்க்கை தோல்வி அடைந்த வாழ்க்கை, வெறுமையான வாழ்க்கை, பிரயோஜனமில்லாத வாழ்க்கை. என்னதான் படித்திருந்தாலும் என்னதான் திறமை இருந்தாலும் கிறிஸ்து உனக்குள் இல்லைன்னா உனக்குள் ஒரு இருள் உண்டு. அதனால் என்றைக்கு அகில உலக ஜோதியாகி இயேசு உன் உள்ளத்தில் பிரகாசிக்கிறாரோ அப்பொழுது உன் உள்ளத்தில் இருக்கிற இருளை மாற்றி உன் உள்ளத்தில் தம்முடைய தெய்வீக மகிமையினால் உன் உள்ளத்தை நிரப்பக்கூடியவராயிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாம் காண்கின்ற இந்த உலகம் தானாக உண்டானதில்லை. இன்றைக்கு இருக்கிற விஞ்ஞானம் அவ்விதமாய் போதிக்கிறது. இன்றைக்கு ஸ்கூலில் படிக்கிற அநேக பிள்ளைகளுக்கு அவ்விதமாக இந்த உலகம் தானாக ஒரு அணுவிலிருந்து உண்டானது என்று சொல்லி அந்த எவல்யூஷன் தியரியை போதிக்கிறார்கள். அருமையான ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளே, அன்பாய் கேளுங்கள். நீங்கள் படிக்கிற உங்களுக்கு போதிக்கிற விஞ்ஞானம் அது உண்மை இல்லை. இந்த வேதாகம்தான் உண்மையானது. இந்த வேதாகம் உலகம் உண்டான சரித்திரத்தை சொல்லுகிறது. ஏதோ 2 கல் உன்னோட ஒன்று உராசி அதிலிருந்து ஒரு ஜீவானு வந்து அதிலிருந்து மனுஷன் உண்டாகவில்லை. மனுஷன் குரங்குலேருந்து வரவில்லை. பக்கத்துக்குள்ளே பாருங்கள், நீங்கள் உங்களை பார்த்தா குரங்குலேருந்து வந்த மாதிரியா இருக்கிறது. சொல்லுங்கள், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க. உங்களை பார்த்தா குரங்கின் சாயல் உங்களுக்குள்ளே இல்லை. உங்களை பார்த்தால் தேவனுடைய சாயலை நான் பார்க்கிறேன். உங்களை பார்த்தா இயேசுவை போல இருக்கிறீர்கள். உங்களை உண்டாக்கினவர் அவர் ஞானமுள்ளவர், அழகுள்ளவர், அறிவுள்ளவர், அன்பில் பரிபூர்ணமானவர். அவர் தம்முடைய திவ்ய சாயலிலே மனிதா உன்னை உண்டாக்கினார். நீ ஏதோ ஒரு கல்லிலிருந்து வரல, ஒரு அணுவிலிருந்து வரல, ஏதோ ஒரு எவல்யூஷன்ல வரல. உன்னை ஞானமுள்ள தேவன், அழகுள்ள தேவன், அறிவுள்ள தேவன், பரிபூர்ண தேவன் உன்னை அவருடைய சாயலை உண்டாக்கினார். மனுஷனுக்கு கேள்வி கேட்கிறான், கடவுளை பார்த்துருக்கிறாயா? கடவுள் இப்படி இருக்கிறாரு? கடவுள் கருப்பா சிகப்பா? கடவுள் குண்டா உள்ளியாக இருக்கிறாரா? கடவுள் நெட்டையாக இருக்கிறாரா குள்ளமாக இருக்கிறாரா? கடவுள் எப்படி இருக்கிறாரு? கடவுளை பார்த்துருக்கிறாயான்னு கேட்டார். ஒருத்தன் கேட்டான், உன் மூளையை பார்த்துருக்கிறாயா? கடவுள் இல்லைங்கிற. அப்போ கடவுள் இல்லைன்னா கடவுளை பார்க்காதனால கடவுள் இல்லைங்கிற. அப்போ உன்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன், உனக்கு மூளை இருக்குதா? உன் மூளையை நீ பார்த்துருக்கிறாயா? உன் மூளையை நீ பார்க்காதனால மூளையே உனக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஏமா, மூளையே பார்க்காதவன் கடவுளை எப்படி பார்க்க முடியும்? சிலர் சொல்கிறாங்க, கடவுள் ஒருவர் இருந்தால் அவர் எனக்கு முன்பதாக வந்து நான் இருக்கிறேன் என்று நிரூபித்து காண்பிக்கட்டும், அப்பொழுது நான் அவரை நம்புவேன் என்று சொல்கிறான். ஒரு ரஷ்யா விஞ்ஞானி அப்படி தான் சவால் விட்டான். ஒரு யுத்த வீரன், கடவுள் என்று ஒருவர் இருந்தால் நான் இப்பொழுது அவரோடு குஸ்தி சண்டை போட விரும்புகிறேன். கடவுளே வாரும், நானும் நீயும் சண்டை போடலாம். இந்த யுத்தத்தில் யார் ஜெயிப்போமோ அவர்கள் தான் கடவுள் என்று கடவுளுக்கு சவால் விட்டான். மேடையில் நின்று பார்த்தான், சொன்ன ஒற்றுமையே வரல. கடவுளே இல்லைன்னு வாயை திறந்தான். ஒரு குழவி வந்து நேராக நெத்தியில் ஒரு கொட்டு கொட்டுச்சு. அவ்வளோதான், கீழே டுப்புன்னு விழுந்தான். அப்போது கூட்டத்திலேருந்து ஒருத்தர் சொன்னார், கடவுளை போய் இல்லைன்னு சொல்றியாடா, கடவுள் வந்தால் நிரூபித்து காண்பின்னு சொன்னீரே,
கடவுள் உன்னோட சண்டை போடுறதுக்கு உனக்கு அவர் சமம் இல்லை. அவர் தம்முடைய அற்ப சிருஷ்டியில் ஒரு சின்ன சிருஷ்டியை உனக்கு முன்னாடி அனுப்பினார். அந்த குலவைக்கு முன்னாடி கூட உன்னை நிற்க முடியலன்னு அவருடைய சிருஷ்டியில் மிகவும் சிறிய சிருஷ்டி, நீ அந்த தெய்வத்துக்கு முன்பதாக எவ்விதமாய் நிற்க முடியும் என்று சொல்லி அவனை பார்த்து கேட்டாராம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் முடிய வாசியுங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் தேவன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. இந்த உலகத்தில் உண்டானதொன்றும் அவரால் அல்லாமல் உண்டாகவில்லை, எல்லாம் அவருக்காகவே உண்டாக்கப்பட்டது. அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து, வானங்களை ஜானளவாய் பிரமாணித்து, பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி, பர்வதங்களை துலாக்கோலாலும் மலைகளை தராசாலும் நிறுத்தவர் யார்? யாருங்க? வானங்களை ஜானளவாய் பிரமாணித்து. வானத்தை ஜான் வச்சு அளக்க முடியுமா? எத்தனை ஜான் வச்சு நீ அளப்பாய்? ஆனால் ஆண்டவர் வானத்தை ஜான் அளவாய் அளக்கிறவர். தண்ணீரை யாராவது கைப்பிடியில் பிடிக்க முடியுமா? என் ஆண்டவர் தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளக்கிறவர். பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி, பர்வதங்களை துலாக்கோலாலும் பர்வதங்களை துலாக்கோலாலும் மலைகளை தராசாலும் நிறுத்தியிருக்கிறவர் தான் என் ஆண்டவர் ஆகிய தேவன். அவ்வளோ சர்வ வல்லவர். சந்திர மண்டலம் பூமியிலிருந்து 2,39,000 மைல் தூரத்தில் இருக்கிறது. நீ விமானத்தில் இன்னைக்கு ஃப்ளைட் ஏறி, கோயம்புத்தூர் ஃப்ளைட் ஏறி சந்திரனுக்கு போக வேண்டும் என்றால் 19 நாள் பிடிக்கும், நிற்காமல் போனேன்னா. ஆனால் அவர் உண்டாக்கின லைட் ஒளியோ 1.3 வினாடியில் சந்திரனுக்கு போய் சேர்ந்து விடுகிறது. சூரியன் பூமியிலிருந்து 9,30,00,000 மைல் தூரத்தில் இருக்கிறது. பூமியிலிருந்து சூரியனுக்கு போக வேண்டுமென்றால் 21 வருஷம் ஆகும். 21 வருஷம் நிற்காமல் போனீங்கன்னா சூரியனுக்கு போகலாம். ஆனால் ஒளி வினாடிக்கு 1,86,282 மைல் வேகத்தில் அது சூரியனை போய் அடைந்து விடுகிறது, அல்லது அங்கிருந்து பூமிக்கு வந்து விடுகிறது. அப்படி என்றால் 67 கோடி மைல் வேகத்தில் ஒளி பிரயாணம் செய்கிறது. ஒளியை உண்டாக்கினவர் என்னுடைய ஆண்டவராய் இயேசு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. விஞ்ஞானிகள் இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான நட்சத்திர கூட்டங்கள் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நீங்கள் பார்க்குறது ஒரு சில ஆயிரக்கணக்கான நட்சத்திரம் தான். அதனால தான் அன்னைக்கே ஆபிரகாம் பார்த்து கேட்டார், ஆபிரகாம் நட்சத்திரத்தை எண்ண முடியுமான்னு கேட்டார். அவன் என்னென்னி பார்த்துட்டு முடியல ஆண்டவரேன்னு சொன்னார். இன்றைக்கி தான் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க, டெலஸ்கோப் வச்சு பார்த்தா இந்த உலகத்தில் நட்சத்திர கூட்டங்கள் ஒவ்வொன்றும் ஒரு பால் வீதி, ஒவ்வொரு பால் வீதியிலும் ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் இருக்கிறது. நட்சத்திரத்தை யாராலும் எண்ண முடியாதுன்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. ஆனால் 147ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் விதமாய் சொல்லி வாசியுங்கள். அவர் நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். அடுத்த வசனம், நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாய் இருக்கிறார். நட்சத்திரங்களை எல்லாம் எண்ணி அவைகளுக்கு பெயரிட்டு அழைக்கிறார். துருவ நட்சத்திரமே இங்க வா, அருமினே இங்க வா, இந்த நட்சத்திரமே வான்னு சொல்லி உங்களால் பெயர் வைக்க முடியுமா? நட்சத்திரங்கள் உலகத்தில் கோடா கொடியாக இருக்க நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றுக்கும் அவர் எண்ணி எவ்வளோ நட்சத்திரம் இருக்குன்னு சொல்லி எண்ணி வைத்திருக்கார் என்று என் பைபிள் சொல்லுகிறது. உங்களால் நம்ப முடிகிறதா? என்ன ஆண்டவர் அவ்வளோ ஞானம் உள்ளவர், அனந்த ஞானம் உள்ளவர், அறிவுள்ளவர், அழகுள்ளவர், நட்சத்திரங்களை எண்ணக்கூடிய திறமை உள்ளவர். அந்த நட்சத்திரத்தை எண்றது மட்டுமல்ல, ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வச்சிருக்கிறார். எனக்கு ஆதாம் பார்த்து ஆச்சரியமாக இருக்குது.
ஆதாம் உருவாக்கின உடனே ஆண்டவர் எல்லா மிருகத்தையும் ஆதாம் முன்னாடி கொண்டு நிறுத்தி எல்லாத்துக்கும் பேர் வைடானார். ஆதாம் ஆணுடைய சாயல் உருவாக்கினபடினால யானை பார்த்தோன்னே ஆனைன்னு பேர் வச்சான், குரங்கை பார்த்தோன்னே குரங்குன்னு பேர் வச்சான், சிங்கத்தை பார்த்தோன்னு சிங்கம்னு பேர் வச்சான். எப்படி தான் ஆதாமுக்கு அத்தனை மிருகத்துக்கு பேர் வைக்க ஞானம் வந்ததோ தெரியாது. ஆனால் அதை விட சிறந்த ஞானி என் ஆண்டவர். அது மிருகங்களுக்கல்ல, நட்சத்திரங்களுக்கே பெயர் வைத்து கூப்பிடாரா, இங்கே வா சூரியனே வா, சந்திரனே வா, அருமீனே வா, துருவ நட்சத்திரமே வா, இந்த நட்சத்திரமே வான்னு சொல்லி பெயர் வைக்க நட்சத்திரங்கள் அவருக்கு கீழ்ப்படுகிறதா. உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, இந்த அண்ட சராசரத்தை ஞானமாய் படைத்த ஆண்டவர் உன்னையும் என்னையும் தமக்காக உருவாக்கினார். நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு தனி பிறவி. நீங்கள் தற்செயலாக இந்த உலகத்தில் பிறக்கவில்லை. அநாதி தேவன் தம்முடைய அளவற்ற ஞானத்தின்படி தீர்மானத்தின்படி இந்த பூமியிலே உங்களை உருவாக்கினார். உங்களை உருவாக்கினது அவருக்கு ஒரு நோக்கம் உண்டு, திட்டம் உண்டு. நீங்கள் அவருக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவருடைய மகிமை வெளிப்படுத்த உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவரே உங்களை தம்முடைய சாயலில் தம்முடைய மகிமைக்காய் உண்டாக்கினார். மனிதனை உண்டாக்க நோக்கம் மனிதா, நீ அவரை கண்டுகொள்ள வேண்டும், சர்வ சிருஷ்டிகராய் அவரை அறிந்து கொள்ள வேண்டும், அவரை தொழுது கொள்ள வேண்டும், அவருடைய மகிமையை வெளிப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் there is a vacuum in every heart. It's a God shaped vacuum. இந்த மனுஷனுடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த வெற்றிடத்தை ஏதாலும் நிரப்ப முடியாது. பணத்தால் நிரப்ப முடியாது, படிப்பால் நிரப்ப முடியாது, களியாட்டத்தினால் நிரப்ப முடியாது, மற்றவனால் நிரப்ப முடியாது. மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய ஒன்றே ஒன்று தேவனை அறிகிற அறிவுதான். இயேசுவை எப்பொழுது கண்டுகொள்கிறாயோ அப்பொழுதுதான் உள்ளத்தில் அந்த காலியிடம் நிரம்பும், அப்பொழுதுதான் உனக்கு சமாதானம் உண்டாகும். ஏனென்றால் என் தேவன் ஒப்பற்ற தேவன். சிருஷ்டிகரை நினை. வாலிபனே, உன் இளமை பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை, அப்போ உனக்கு சமாதானம் உண்டாகும். வாலிபனே, நீ அதையும் இதையும் தேடி ஓடுறது போதும். பெண்ணையும் பொண்ணையும் போதையும் மருந்தையும் அதையும் தேடி நாடி ஓடினது போதும். உன் வாழ்வில் உன்னை திருப்திப்படுத்தக்கூடியது ஒன்றே ஒன்றுதான், அது இயேசுவை அறிகிறார். இயேசுவே படிப்பனை திருப்தியாக்காது, அறிவனை திருப்தியாக்காது, இயேசுனை திருப்தியாக்க வல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரண்டாவதாக யாத்திரையாமும் 15-11 வாசியுங்கள். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? இங்கே மோசே கேட்கிறார், கர்த்தாவே உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் ஜாதிகளில் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? மோசே எப்பொழுது கேள்வியை கேட்டான்? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வெளியே வந்தார்கள். அவளுக்கு முன்பதாக செங்கடல் அவளுக்கு முன்பதாக நிற்கிறது. பின்னால் பார்வோன் துரத்தி கொண்டு வருகிறான். அந்த சமயத்தில் தேவன் செங்கடலை 2ஆக பிளந்தார். வெறும் கால் வெட்டாந்தரையில் அவர்கள் நடந்து கால் நனையாதபடி மறுகரைக்கு வந்தார்கள். பார்வோனும் அவனுடைய சேனையும் அந்த செங்கடலிலே இஸ்ரவேல் ஜனத்தை துரத்தி வந்தார்கள். எந்த செங்கடல் வழியாய் கால் நனையாமல் நடந்து வந்தார்களோ அதே செங்கடல் பார்வோனையும் அவனுடைய சேனையும் மூடி போட்டது. பார்வோனுடைய ரதங்களை கலன்றோட செய்தது. பார்வோனுடைய சேனைகளும் அதே செங்கடலை மூழ்கி மரித்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வந்த பொழுது அவர்கள் நல்ல மிரியாம் தம்பூர் அடித்து நடனமாடி பாடுகிறார், கர்த்தாவே தேவர்கள் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் உமக்கு ஒப்பானவர், அற்புதங்களை செய்வதில் உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் கிடையாது, நீரே அற்புதம் என்று சொல்லி பாட்டு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தினார். நல்ல நம்முடைய அற்புதங்களை செய்வதில் ஒப்பற்ற தேவனுக்கு கரங்களை தட்டி நாம் மகிமை செலுத்தலாமா? இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னுடைய தேவனை போல இந்த
இந்த உலகத்தில் அற்புதங்களை செய்கிற தேவன் ஒருவருமே இல்லை. அவர் அற்புதங்களின் நிகரற்றவர். இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறவர். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்றைக்கு யார் அவரை நம்பி அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவளுக்கு விசேஷித்த அற்புதங்களை செய்கிற மகத்துவமான தேவன் அவர்தான். செங்கடலை இரண்டாய் பிளந்தவர், யோர்தானை பிளந்தவர், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்தில் ஏறத்தாழ 15-20 லட்சம் மக்களுக்கு டெய்லி புது பிரெட்டை கொடுத்தவர். நீ பிரெட்டை வாங்கி வச்சுன்னா 3 வாரம் பிரெட்டில் ஃப்ரீசரில் வச்சு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடுகிற பழைய ரொட்டியை. ஆனால் என் ஆண்டவர் 15 லட்சம் ஜனங்களுக்கு டெய்லி வானத்திலிருந்து தேவ தூதர்களை வச்சு மன்னாவை பேக் பண்ணி டெய்லி அவளுக்கு அப்பத்தை கொடுத்தவர். ஹல்லேலூயா. என்னுடைய ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவன் 40 வருஷம் நடந்தாலும் ஷூ தேஞ்சு போகாத ஷூவை கொடுத்தவர் தான் ஆண்டவர். இந்த பேட்டா கம்பெனியும் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ஷூ உழைக்கும். ஆனால் 40 வருஷம் தேய்ந்து போகாத ஷூவை கொடுத்தவர் என் ஆண்டவர். சட்டை பழசா போகல. நீ 2 நாள் ஒரு சட்டை போட்டினா நாற்றம் எடுக்க, அப்புறம் ஒரு 1 வருஷத்தில் 2 வருஷத்தில் கிழிஞ்சு போயிடுது. ஆனால் 40 வருஷம் ஒரே சட்டை போட்டான். பையன் வளர வளர சட்டை வளர்ந்தது. சட்டை பழசாகலை, ஷூ பழசாகலை, கால் வீங்கலை. 40 வருஷம் வனாந்தரத்தில் தேவதூருடைய மன்னாவை கொண்டு போஷித்தார். கண்மலை அடித்தார், தண்ணீர் பாய்ந்து ஓடி வந்தது. அவர் செய்த அற்புதங்கள் 1000 10,000. ஏன் ஆண்டவரை போல செத்தவனை உயிரோடு எழுப்ப முடியுமா? ஆண்டவர் மரித்தவளை உயிரோடு எழுப்புகிறவர், குஷ்ட ரோகிகளை சுகமாக்கிறவர், குருடருக்கு பார்வை தருகிறவர், குழந்தை இல்லாத குழந்தைகளை தருகிறவர், மலட்டு கற்பங்களை திறக்கிறவர். என் தேவனை போல அற்புதத்தை செய்கிற தேவன் ஒருவரும் கிடையாது. அவர் கெமிஸ்ட்ரியில தண்ணியை திராட்சரசமாய் மாற்றுகிறார். ஆமா, பௌதீகத்தில் அவர் கடலின் மேல் நடக்கக்கூடியவராக இருக்கிறார். எக்கனாமிக்ஸில் 5 அப்பத்தெடுத்து 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுத்தவர். அவர் செய்கிற அற்புதங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். நம்முடைய திருச்சபையிலும் நூற்றுக்கணக்கான மக்களுக்கு அற்புதங்களை செய்வதில் அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் கிடையாது. அற்புதங்களை செய்வதில் நிகரற்ற இயேசு உனக்கு இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். இன்னைக்கு உனக்கு ஒரு அற்புதம் வேண்டுமா? அவரை நோக்கிப்பார். உனக்கு எப்பேற்பட்ட அற்புதம் வேண்டும், அந்த அற்புதத்தை அவர் செய்ய வல்லவர். உன்னுடைய பொருளாதாரத்தில் உனக்கு ஒரு அற்புதம் வேண்டுமா? அற்புதத்தை செய்ய வல்லவர். இந்த தேவனுக்கு நிகரானவர் ஒருவருமே கிடையாது. யுத்தத்தில் சர்வ வல்லவர், யுத்தத்தில் ஜெயம் தருகிறவர். பார்வோன் பெரிய, அந்த காலத்தில் இருந்த 5 சாம்ராஜ்யத்தில் ஒரு பெரிய சாம்ராஜ்யம் தான் பார்வோனின் சாம்ராஜ்யம். அந்த பார்வோனின் சாம்ராஜ்யத்துக்கு ஒருவரால் எதிர்த்து நிற்க முடியாது. ஆனால் அந்த பார்வோனின் சாம்ராஜ்யத்துக்கு 40 வருஷத்துக்கு மேல் அடிமையாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை அந்த பார்வோனை பார்த்து சவால் விட்டவர் தான் மோசே. என் ஜனங்களை ஆராதிக்க போக விடாவிட்டால் கர்த்தருடைய கரம் மேல் இறங்கும் என்று சொன்னார். அந்த எதற்கும் பயப்படாத அந்த பார்வோன் ராஜா தேவனுடைய விரலை கண்ட பொழுது பயந்து இஸ்ரவேல் ஜனங்களை போய் துரத்தி விட்டு போய் கர்த்தரை ஆராதி என்று அனுப்பி விட்டான். அவருக்கு ஒப்பான தெய்வம் ஒருவரும் கிடையாது. இன்னைக்கு ஒரு வேளை தேவையோடு வந்திருக்கலாம், வியாதியோடு வந்திருக்கலாம், பிரச்சனையோடு வந்திருக்கலாம். இன்றைக்கு இயேசுனை தொடும்படியாய் விரும்புகிறார். கூசாமல் குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்கின இயேசு. பார்வையிலேயே அந்த பார்வை இழந்த பிறப்பிலேயே பார்வை இழந்த குருடனை தொட்டு சுகமாக்கின இயேசு 12 வருஷம் எந்த வைத்தியனால குணமாக்க முடியாத அந்த பெண்ணை தொட்டு குணமாக்கின இயேசு இன்றைக்கு என்னை குணமாக்க முடியாது உன் அருகே கடந்து வந்திருக்கிறார். இயேசு கேன்சர்களை சுகமாக்க வல்லவர். இயேசு எந்த டாக்டரால் சுகமாக்க முடியாது வியாதியை சுகமாக்க வல்லவர். இன்றைக்கு உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வந்திருக்கிறார். நீண்ட கால தலைவலியினால் கஷ்டப்பட்டு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறாயா? இப்பொழுது அவருடைய வல்லமனை தொடுவதாக. உன் வயிற்றில் இருக்கிற பிரச்சனை தெரியும், டாக்டர்களை சுகமாக்க முடியாது. பல மருத்துவர்களுக்கு தேடி போனாய், ஒன்று உனக்கு விடுதலை கிடைக்கவில்லை. ஆனால் இன்னைக்கு வைத்தியர் இயேசு இங்கே வந்திருக்கிறார். அவர் உனக்கு
உனக்கு சுகம் தர வல்லவர். பல வருஷமாய் குழந்தை இல்லாத ஆபிரகாம் சாராளுடைய மலட்டு கற்பத்தை தொட்டு அவருடைய கற்பத்தை திறந்தவருக்கு குழந்தையை தந்தவர். நீ எத்தனையோ டாக்டர்கிட்ட போனாய், எத்தனையோ ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு போனாய், எத்தனையோ மருந்து மாத்திரை தேடினாய், இன்னும் உனக்கு வயிற்றுல குழந்தை உருவாகல. எல்லா சயின்டிபிக் மெத்தட் தேடி பார்த்தாய், உனக்கு நடக்கல. ஆனால் நான் உனக்கு சொல்லுகிறேன், என்னுடைய டாக்டர் இயேசு குழந்தை இல்லாமல் இருக்கிற உனக்கு இன்றைக்கு உன் கற்பத்தை தொட்டு உன்னுடைய கற்பத்தில் ஒரு குழந்தை தர வல்லவர். அவரை நம்புமா? நீ டாக்டர் கிட்ட கொண்டு போய் ஆயிரமாய் பணம் கொடுக்கிறாய், உனக்கு சுகம் கிடைக்கிறதில்ல. ஆனால் டாக்டர் இயேசு விடத்தில் வா, அவர் உனக்கு அற்புத சுகத்தை தர வல்லவராயிருக்கிறார். உன்னை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். உனக்கு நன்மை செய்ய வல்லவராயிருக்கிறார். என் வாழ்க்கையில் எத்தனையோ அற்புதங்கள் எனக்கு செய்த ஆண்டவர் இன்று உனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக இங்கே கடந்து வந்திருக்கிறார். ஒரு மலைவாழ் மக்கள் மத்தியில் வட இந்தியாவில் அந்த கிறிஸ்துவை அறியாத மக்கள், கிறிஸ்துவை எதிர்க்கிற மக்கள் அந்த மலைவாழ் மக்களிடத்தில் போய் கேட்டாங்க, ஏண்டா நீங்கள்லாம் நம்ம குடும்ப தெய்வத்தை விட்டு இயேசு தெய்வத்தை ஏற்றுக்கொண்டாய், ஏன் நம்ம தெய்வத்தை பிடிக்கலையா, ஏன் அவரை விட்டு போனீங்கன்னு கேட்டாங்க. ஒரு அம்மா தன்னுடைய மடியில் சுமந்து கொண்டிருந்த ஒரு குழந்தையை எடுத்து காண்பித்து, ஐயா நம்முடைய தெய்வங்களை எத்தனையோ நாள் வேண்டன, அந்த தெய்வங்களின் வைத்திருந்த குழந்தையெல்லாம் கொண்டு போட்டது, எனக்கு ஒரு குழந்தை இல்லை. என்றைக்கு இந்த இயேசு தெய்வத்தை பார்த்து, இயேசு தெய்வமே எனக்கு ஒரு குழந்தை தார் என்று கேட்டேனோ, அன்றைக்கு இந்த இயேசு தெய்வம் எனக்கு இந்த அழகான ஆண் குழந்தை கொடுத்தார். இவரை நான் நம்பாமல் இருப்பது எப்படி என்று சொல்லி அங்கே சாட்சி கொடுத்தார். கர்த்தருக்கு சொல்லி என் அப்பாவுடைய சாட்சியை பல முறை கொடுத்திருக்கிறேன். என் அப்பா 16 வயதில் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர், இந்து குடும்பத்தில் பிறந்த வாழ்ந்தவர், எல்லா 33 கோடி தெய்வத்தையும் வணங்கினவர், தெய்வத்தின் மேலே இயேசுவின் மேலே நம்பிக்கை இல்லாதவர், இயேசுவை வெளிநாட்டு தெய்வம் என்று சொன்னவர், இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று மறுத்தவர். ஒரு நாள் அம்மை வைசூரி நோயிலே பெட்ல படுத்து கொண்டிருந்தார். எல்லா தெய்வத்தையும் கூப்பிட்டார். மரண பயம் அவரை அழுத்தியது. விடுதலை கிடைக்கவில்லை. மறித்து விடுவேன் என்று சூழ்நிலை. பக்கத்தில் அநேகர் மரணத்துக்கு அடக்கம் பண்ணப்பட எடுத்துக்கொண்டதை பார்த்தார். அப்பொழுது மரண பயம் அவரை பிடித்து அழுத்தவே சொன்னார், 33 கோடியும் கூப்பிட்டேன், மாரியாத்தாவை கூப்பிட்டேன், பழனி முருகனை கூப்பிட்டேன், எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒருத்தனை உதவி செய்யலை. ஆனால் அந்த கிறிஸ்தவர்கள் பிரசங்கம் பண்ணுகிற இயேசு தெய்வம் மெய்யான தெய்வமாக இருந்தால் எப்பொழுது என்னை தொட்டு என்னை சுகமாக்கட்டும் என்று இயேசு என்று கூப்பிட்டார். இயேசு என்று கூப்பிட்ட மாத்திரத்தில் என் ஆண்டவராக இயேசு ஓடோடி வந்து அவருடைய மரிக்கிற சரீரத்தை தொட்டார். ஒரு அற்புதத்தை உடனடியாக இயேசு அவருக்கு செய்தார். மரண தருவாயிலிருந்து தூக்கிவிட்டு இயேசு உண்மையுள்ளவர், இன்றும் ஜீவிக்கிறார், இன்றும் நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். எப்பொழுது வல்லமை உணர்கிறேன். பக்கத்தில் தொட்டு சொல்லுங்க, இன்று இயேசு உன்னை தொடுகிறார், இன்று இயேசு உன்னை சுகமாக்குறார். எந்த பிரச்சனையோடு, எந்த வியாதியோடு, எந்த நோயோடு நீ வந்திருந்தாலும் இப்பொழுது ஒரு நம்பு, இப்பொழுது ஒரு நோக்கி கூப்பிடு. அன்றைக்கு ஒரு நாள் ஒரு குருட, அந்த பர்த்திமயி குருட அங்கிருந்து ரோட்லேருந்து சத்தம் போட்டான், தாவீதின் குமாரனே ஐயா எனக்கு இறங்கும் என்று சத்தமிட்டான். அந்த கூப்பிடுற சத்தத்தை கேட்டு அவனை அழைத்து அவனை தொட்டு அந்த பிறவி குருடைய கண்ணை சுகமாக்கிறது எத்தனை உண்மையோ அத்தனை உண்மையா நான் பிரசங்கம் பண்ணுகிற இயேசு உன் பக்கத்தில் நிற்கிறாரம்மா, உன் பக்கத்தில் இருக்கிறாரையா. இன்னைக்கு உன்னுடைய சத்தத்தை கேட்கிறா. மேல பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற உன்னை யாரும் பார்க்க முடியல, ஆனால் இயேசுவின் கண்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது. இப்ப நீ கையை உயர்த்தி இயேசுவே 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 என்னை தொடும் என்று கேட்டார். அவருடைய வல்லமை, சர்வ வல்லமை உன்னை தொட்டு என்னை சுகமாக்க போதுமானதாக இருக்கிறது. என் இயேசு நல்லவர், சுகமாக்கிறவர். எனக்கு டாக்டர் சொன்னாங்க, உன் காது செவிடு, உன் காது கேட்காது எழுதி கொடுத்தாங்க. ஆமாம், டாக்டர் தாமஸ் அலெக்சாண்டர் கோயம்புத்தூர் கோவை மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் பிரசித்தி பெற்றவருடைய மனைவி காது ஸ்பெஷலிஸ்ட். அவங்ககிட்ட தான் போய் செக் பண்ணேன். அவங்க நல்லா டெஸ்ட் பண்ணி இங்கே கோயம்புத்தூரில் ஒரு ஹியரிங் எய்டில் எனக்கு எழுதி கொடுத்தாங்க. அந்த ஹியரிங் எய்டில் எல்லாம் டெஸ்ட் பண்ணி இனி உனக்கு காதே கேட்காது. நான் சொன்னேன், காதை உண்டாக்கிய தெய்வமே, சிருஷ்டி கர்த்தரே,
நான் செவிட்டு பாஸ்டராக இருந்தா எல்லாரும் என்னை பார்த்து கேலி பண்ணுவாங்க, செவிட்டு பாஸ்டர்னு. யாராவது என்கிட்ட சொன்னா 100 தடவை கேட்டா எங்கிட்ட யாரும் வரமாட்டாங்கன்றவரே, என்னை நீர் ஊழியத்துக்கு அழைத்தீர். இப்படி ஊழியத்தை செய்ய செவிட்டு காதிலை சுகமாக்கனை அழைத்தவர், சப்பானே நடக்கனை அழைத்தவர், வியாதியஸ்தலுக்காய் சுகமாக்கனை அழைத்தவர். நான் ஒரு பலவீனனாய் ஊழியத்தை செய்ய முடியாது, என் காதுகளை திறந்துடும் என்று கேட்டேன். என் செவிட்டு காதை திறந்தவர். இன்னைக்கு எத்தனையோ ஆண்டுகளாய் காது நல்லா கேட்கிறது. எனக்கு வந்த எத்தனையோ வியாதிகள் பலவீனங்களை சுகமாக்கினார். டாக்டர் எனக்கு பல முறை சொன்னாங்க, ஹார்ட் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைனாங்க. ஆனால் இயேசு சொன்னார், நான் உன்னை சுகமாக்கினேன், நீ சுகமாய் வாழ்ந்துரு. எனக்கு 72 வயசாச்சு. இதுவரைக்கும் ஆஸ்பத்திரியில் படுத்ததில்லை, இதுவரைக்கும் எங்கேயும் போனதில்லை. ஆனால் என் ஆண்டவர் டாக்டர் இயேசு, அவரே என் பரிகாரியாய கர்த்தர். என்னை வியாதியின் படுக்கையில் இதுவரை படுக்க விடவில்லை, எந்த ஆஸ்பத்திரி போக அனுமதிக்கல. 72 வயசுல உலகம் சுற்றுகிறேன், எல்லா இடத்துக்கு போகிறேன் வருகிறேன். என்னை பார்த்தா 72 வயசு மாதிரியா இருக்கிறது. எனக்கு இருக்கிற இந்த பலன் நான் சாப்பிடுகிற ஆகாரத்தினால் அல்ல, மருந்து மாற்றினால் அல்ல, என் வார்த்தையினாலே நீ பிழைப்பாய். என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும், அவருடைய வார்த்தை எனக்கு ஜீவன், அவருடைய வார்த்தை எனக்கு பலன், அவருடைய ஆவி எனக்கு பலன். அவருடைய ஆவியினாலே வாழ்கிறேன், அவருடைய வார்த்தையினாலே வாழ்கிறேன், அவருடைய ரத்தம் எனக்குள்ளே ஓடுகிறது. உராமா ஷக்காரா தூனா மகா. ஏமா வியாதின்னு அழுதுட்டே இருக்கிற, ஏன் டாக்டர் ஓடிட்டே இருக்கிறார். இஸ்ரவேல்ல வைத்தியன் இல்லையோ, இஸ்ரவேல்ல ரண வைத்தியன் இல்லையோ, அவரே உன் பரிகாரியாய் கர்த்தர். அவர் சொன்னார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். எகிப்தியருக்கு வரப்பண்ண வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ண. டாக்டரை நம்புவதை பார்க்கலாம், இயேசுவை நம்பு. அவரை நோக்கி பார்த்த எல்லாரும் பிழைத்திருந்தாங்க. பக்கத்திற்கு பார்த்து அவரை பாருங்க, அவரை நோக்கி பாருங்க. Lift up your eyes and look at him. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். அவர் என் காலை தள்ளாட விட்டார். என்னை காக்கிற உறங்குவதும் இல்லை, என்னை காக்கிற தூங்குவதும் இல்லை. அவரின் வலது பக்கத்தில் எனக்கு நிழலாக இருக்கிறார். அவருடைய வார்த்தை பற்றிக்கொள், அவருடைய வார்த்தை அறிக்கிடு, அவருடைய வார்த்தை விசுவாசி. அவருடைய வார்த்தை உனக்கு சுகத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மூன்றாவதாக 35வது சங்கீதம் 10வது வசனத்தை வாசியுங்கள். சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கையுக்கும், சிறுமையும் எளிமையும் ஆனவனை கொள்ளையிடுகிறவனுடைய கையுக்கும் தப்புவிக்கிற உமக்கொப்பானவர் யார்? சொல்லலாம் பாஸ்டர், நான் எளிமையானவன், ஒண்ணுமில்லாதவன், திக்கற்றவன், கைவிடப்பட்டவன், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லைன்னு சொல்லலாம். நீ விதவையா இருக்கலாம், திக்கற்றவனா இருக்கலாம், எல்லாராலும் கைவிடப்பட்டவனா இருக்கலாம், எல்லாரும் உனக்கு எதிர்த்து வரலாம். ஆனால் என்னுடைய வேதம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும், சிறுமையும் எளிமையானவனை கொள்ளையிடுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார்? எல்லாருக்கும் பண பலம் இருக்கலாம், பொய பலம் இருக்கலாம், அரசியல் பலம் இருக்கலாம், மற்ற பலம் இருக்கலாம். எந்த பலம் இருந்தாலும் அவர்கள் உனக்கு உரிமை வரலாம். நீ சொல்லலாம், எனக்கு அந்த பலன் இல்லை, இந்த பலன் இல்லை. ஆனால் எனக்கு ஒரு பலன் உண்டு, அது சர்வ வல்லவருடைய பலன், அது தேவனுடைய பலன், உன்னதமானுடைய பலன் உண்மையில் நிழலிடும். அவர் உனக்கு பராக்கிரமம் செய்வார். அகந்தை உள்ளவர்களை சிதறடி பலவானை அவனிலும் பலவானை கைக்கு விடுவிக்கிறவர். உனக்கு விரோதமாக 1000 பேர் எழும்பலாம், உனக்கு விரோதமாய் 10000 பேர் போராடலாம். உனக்கு சக்தி இல்லை, உனக்கு பலன் இல்லை. ஆனால் அவர் சொல்கிறார், மகனே கவலைப்படாத, உனக்கு விரோதமாக 10000 பேர் விழுந்தால் நான் உனக்கு துணை நிற்கிற கர்த்தர், நான் உனக்கு உதவி செய்கிற கர்த்தர். சிறுமைப்பட்டவனுக்கு, எளிமையானவனுக்கு, திக்கற்றவனுக்கு நான் தூக்கி விடுகிற நல்ல கர்த்தராய் இருக்கிறார். உபாகமம் புத்தகத்தில் இவ்விதமாய் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. உபாகமம் 10வது அதிகாரம் நினைக்கிறேன், வாசிங்க. உபாகமம் 10, 17, 18 வாசிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான தேவனுமாயிருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவர் அல்ல,
பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல, அவர் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவருமாயிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லலாமா? திக்கற்ற பிள்ளை, விதவை, எனக்கு நியாயம் செய்வான் கேட்கிறாயா? உனக்கு நியாயம் செய்கிற தேவன் அவரு. லூக்கா 18 அந்த ஏழை விதவை நியாயாதிபதியிடம் போய் அழுதா, எனக்கு உதவி செய்யும், எனக்கு நியாயத்தை தாரும் என்று. அவளுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. ஆனால் அந்த சர்வ வல்லவர் அந்த நீதிபதியின் கைகளை அவருக்கு இரக்கத்தை கட்டளிட்டு அவருக்கு உதவி செய்த நல்ல தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர், கர்த்தாதி கர்த்தர், மகத்துவம் வல்லமையும் பயங்கரமான தேவன். அவர் லஞ்சம் வாங்கியதையும் செய்ய மாட்டார். நீ லஞ்சம் கொடுக்க சொல்லி எல்லாம் கேட்குறாங்களா? இப்போ தான் லஞ்சம் கொடுத்தா தான் ப்ரொமோஷனுங்கிறாயா? கையை உயர்த்தவரை பாட்டுகள், ஆண்டவரே நீர் பரிதானம் வாங்குகிற தேவன் அல்ல, ஏழைக்கு உதவி செய்கிறவர், திக்கற்றலுக்கு உதவி செய்கிறவர், எனக்கு உதவி செய்கிற நல்ல தேவன் ஆண்டவரே. ஏழையின் தெய்வம் இயேசு, சிறுமைப்பட்டுள்ள தெய்வம் இயேசு, ஒடுக்கப்பட்டுள்ள தெய்வம் இயேசு, நெருக்கப்பட்டுள்ள தெய்வம் இயேசு, கைவிடப்பட்டுள்ள தெய்வம் இயேசு, பலவீனப்பட்டுள்ள தெய்வம் இயேசு, கண்ணீர் துடைக்கிற தெய்வம் இயேசு, கதறலை கேட்கிற இயேசு, நம்முடைய இயேசு, நல்ல இயேசு. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒடுக்கப்பட்டிருக்கிற, சிறுமைப்பட்டிருக்கிற உன்னை தேடி அவர் வந்திருக்கிறார். உனக்கு உதவி செய்ய முடியாய் வந்திருக்கிறார். உன் கையை உயர்த்தி செல், ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, எனக்கு கோர்ட்டு கேஸுக்கு போக பணம் இல்லை, எனக்காக வழக்காட யாரும் இல்லை, எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண யாரும் இல்லை. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்ற, பரலோகத்தில் இருக்கிற தேவன் உனக்காக வழக்காடுவா, உனக்காக நீதி செய்வா. ஏழைகளின் வழக்கை விசாரிக்கிறவர், திக்கற்றலுக்கு உதவி செய்கிறவர். ஏசாயா 25:4 சொல்லுகிறது, வாசிங்கள். ஏசாயா 25:4. கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருமெல்லத்தை போல் இருக்கையில், கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளம் போல் இருக்கையில், ஏழைக்கு பலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் பெருவெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானி, வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானி. கைகளை உயர்த்தி 2 நிமிடம் அவருக்கு நன்றி சொல்லலாமா? அவர் உனக்கு உதவி செய்கிறார். பெருவெள்ளம் உனக்கு எதிராய் வந்தாலும் அந்த பெருவெள்ளத்துக்கு ஒதுக்கிடமாய், புகலிடமாய், நிழலிடமாய், அரணாய், அடைக்கலமாய், கோட்டையாய், தஞ்சமாய், புகலிடமாய் இருக்கிறவர் தான் என் இயேசு. இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்ற, மகளே பயப்படாத, மகனே பயப்படாத. உனக்கு எதிராக 1000 பேர் வரலாம், உனக்கு எதிராக பலர் புகார் சொல்லலாம், உனக்கு எதிராக பல யுத்தங்கள் வரலாம். ஆனால் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தரின் வெளிச்சம், கர்த்தரின் துர்கம், கர்த்தரின் பலன், கர்த்தர் எனக்காய் யுத்தம் பண்ணுகிறவர், கர்த்தர் எனக்கு நீதி செய்கிறவர், கர்த்தரின் வழக்கை விசாரித்து எனக்கு நீதியை நிலைநாட்டுகிறவர். கைகளை அசைத்து சொல்ல, ஆண்டவரே உமக்கு ஒப்பானவர் யார், உமக்கு நிகரானவர் யார்? ஹல்லேலூயா. 4வதாக யாத்திரையாகமம் 15வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும், துதிகளில் பயப்படத்தக்கவரும், துதிகளில் பயப்படத்தக்கவரும், அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லி கேட்கிறார். பரிசுத்தத்தில் நம் தேவனுக்கு ஒப்பானவர் யார்? அநேக தெய்வங்கள் தோன்றின வரலாற்றை நான் கேட்டிருக்கிறேன். என்னுடைய இயேசு ஆணுக்கும் பிறந்தவர் அல்ல. என் இயேசு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்தவர் அல்ல. என் இயேசு புருஷ சம்பந்தம் இல்லாமல் பரிசுத்த தேவசுதனாய் இந்த உலகத்தில் அவதரித்தார். என் இயேசுவை போல இந்த உலகத்தில் ஒருவர் பிறந்ததில்லை, பிறக்க போவதும் இல்லை. அவர் பிறப்பிலை ஒப்பற்றவர், பாவமில்லாதவர், பரிசுத்தமான தேவன், பரிசுத்தமாய் வாழ்ந்தவர். அவர் சவாலிட்டு கேட்டார், என்னிடத்தில் குற்றம் உண்டு என்று நிரூபிக்கிறவன் யார்? சாத்தானை பார்த்து கேட்டார், பரிசேயரை பார்த்து கேட்டார், பிலாத்தை பார்த்து கேட்டார், ஏரோதை பார்த்து கேட்டார்.
எந்த நியாயாதிபதியோ நீதிபதியோ இஸ்ரவேல் ஜனங்களோ சத்துருவோ என் ஆண்டவரிடத்தில் ஒரு குற்றம் உண்டு என்று இதுவரை நிரூபித்தது கிடையாது, நிரூபிக்க முடியாது. குற்றமற்றவர், மாசற்றவர், பழுதற்றவர், பாவத்துக்கு விலகி இருக்கிறவர், உயர்ந்தவர், உன்னதர், பரிசுத்தராய் வாழ்கிறவர் அவர் ஒருவர் தான் சவால் விட்டு சொல்ல முடியும், நான் பரிசுத்தர், ஆகையால் என்னை போல நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். I am holy, be holy like me. வேற யாராவது சொல்ல முடியுமா? உலகத்தில் எந்த மகானாவது மகாத்மாவது தெய்வமாவது சொல்ல முடியுமா? என்னை போல. நம்ம ஊர்ல இருக்கிற சிலதெல்லாம் கேட்டாலே பயமா இருக்கு. நான் நம்முடைய தெய்வத்தினுடைய கதை அப்படி அல்ல. பரிசுத்தத்தில் நிகரற்றவர், பரிசுத்தமுள்ள தேவன், மகத்துவமுள்ள தேவன். அந்த ஒப்பற்ற தேவனை தான் நீயும் நானும் ஆராதிக்கிறோம். ஆகவே தான் அவர் நம்மை பார்த்து சொல்கிறார், மகனே மகளே, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீயும் பரிசுத்தமாக இருக்க முடியுமா? கொடான கொடி தூதர்கள் என்று அவரை ஆராதிக்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர் என்று சொல்லி தேவனை ஆராதிக்கிறார்கள். அந்த தூதர்கள் ஆராதித்த ஆராதனையினாலே அந்த ஆலயம் புகையினால் நிறைந்தது. அந்த ஆலயத்தின் அஸ்திபாரங்கள் அசைந்தது. அந்த மகிமையின் தெய்வம் இறங்கி வந்த பொழுது ஏசையா சத்தமிட்டான், ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ள மனிதன். கெராபீன்கள் வந்து ஏசாவை தொட்டு அவனை பரிசுத்தமாக்க அவன் கர்த்தருடைய ஊழியத்துக்கு அழைப்பு கொடுத்தான். ஒரு நிமிடம் இருக்கிற இடத்தோட வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, பரிசுத்த, பரிசுத்த. அம்மா ஐயா, நீ பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிக்கிறாய், பரிசுத்தமுள்ள தேவன் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார், பரிசுத்தமுள்ள தேவன் உனக்குள்ளே வாசமாக இருக்கிறார். ஆகவே தான் நீ ஒரு தேவனுடைய ஆலயம். நீ பரிசுத்தமாய் வாழ வேண்டும். உனக்குள் அசுத்தம் வரக்கூடாது. அசுத்தமான வாழ்வோடு கூட அவரை ஆராதிக்க முடியாது. நீ பீடி சிகரெட் குடித்து கொண்டு, சாராயம் கள்ளு குடித்து கொண்டு, போதை வஸ்திரம் அணிந்து கொண்டு, தவறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இயேசு ஆண்டவரை சொல்ல முடியாது. உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள். உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டால் தேவ மகிமையை நீ காண்பாய். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென், ஒரு ஹல்லேலூயா அப்படியே கர்த்தரை ஆராதிங்க பார்க்கலாம். அந்த பரிசுத்தமுள்ள தேவனை நீ ஆராதித்து அவருடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்று சொன்னார். நீ பரிசுத்தமாக வேண்டும். ஆகவே தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்ய இன்னும் நீதி செய்யட்டும், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுடைய கிரிகளின்படி நான் அளிக்கும் பலனோடு கூட வருகிறது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரை தரிசிப்பதில்லையே. நெஞ்சு மேல கையை வச்சு, ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும், பாவக்கரை நீங்க என்னை கழுவீர்கள் ஆண்டவரே. நான் பரிசுத்தவானாய் உம்மை நேசிக்க, உம்மை சேவிக்க, உடைய வழியில் நடக்க விரும்புகிறேன். அம்மா ஐயா, எத்தனை நாள் இன்னும் அசுத்தத்திலே வாழ்வாய்? இன்னும் எத்தனை நாள் பாவம் பின்னாலே ஓடுவாய்? எத்தனை முறை தேவனுடைய எச்சரிக்க வேண்டும்? எத்தனை முறை தேவன் பேச வேண்டும்? திரும்பி வா, திரும்பி வா. உன் பாவங்கள் இரத்தாம்பரம் போல சிகப்பாக இருந்தால் நான் பஞ்சை போல வெண்மையாக மாற்றுவேன். சத்தியத்தை பல முறை கேட்டும் உன் இருதயத்தை கடினப்படுத்தி நீ பின்மாற்றத்தில் வாழ்கிறாய், நீ பாவத்தில் வாழ்கிறாய், தேவ எச்சரிப்பை உதாசீனப்படுத்துகிறாய். இன்றைக்கு மீண்டும் அண்ணனோடு பேசுகிறார், கம் பேக், come back to holiness. நீ சேவிக்கிற தேவன், நீ ஆராதிக்கிற தேவன் அவர் சாதாரணமான தெய்வம் அல்லையா. எல்லா தெய்வத்தை போல கண்ணை மூடி இருக்க மாட்டார். அவர் கிருபையா இருக்கிற காலங்கள் கொஞ்சம் உண்டு. இந்த கிருபையுள்ள நாட்களை நீ உதாசீனப்படுத்தாதே. அவர் உன்னை தண்டிக்காமல் அமைதியாய் விட்டு விடுகிறபடினால யார் என்று நினைக்காதே. பொறுமையுள்ளவர். நீ மனம் திரும்புவதற்காக, நீ அவரிடத்தில் திரும்ப வருவதற்காக அவர் உண்மையில் இரக்கமாக இருக்கிறார். அவருடைய கிருபை, அவருடைய தயவை நீ உதாசீனப்படுத்தி அவருடைய மனம் போல வாழாதே. இன்றைக்கு ஆண்டவருடைய சத்தம் உன்னை நோக்கி வருகிறது. என்னிடத்தில் திரும்பி வருவாயா? நீ மனம் திரும்பினால் நீ திரும்ப கட்டப்படுவாய். நீ மனம் திரும்பினால்
தேசத்தின் கனியை புசிப்பாய். நீ மனம் திரும்பினால் தேசத்தின் நன்மை உனக்கு தருவேன். நன்மை மாத்திரம் வேண்டும், மனம் திரும்பல. இன்றைக்கு அவருடைய அழைப்பு உனக்கு வருகிறது. கம் பேக், மனம் திரும்பு, ரட்சிக்கப்படு. நீ ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர் என்று வாயில சொன்னா போதாது, உள்ளத்தில் அந்த பரிசுத்தம் இருக்க வேண்டும். இருதயத்தில் பரிசுத்தம் இருக்க வேண்டும். இருதயத்தில் பரிசுத்தம் உள்ளவர்களாயிருங்க. சரி, கடந்து செல்வோம். கடைசியாக மீகாவின் புத்தகம் 7வது அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. மீகா 7:18. தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவனிற்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். மீறுதல்களை மன்னிக்கிறதில் உமக்கு ஒப்பானவர் யார்? ஒரு ஆமென் சொல்லலாமா? கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? மீகா தீர்க்கதரிசி அருமையாய் கேட்கிறார், ஆண்டவரே, மீறுதல்களை மன்னிக்கிறதில் உமக்கு ஒப்பான தேவன் ஒருவரும் இல்லை. நீரே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், கிருபையில் தயவுள்ளவர். இயேசுவை போல உன்னை நேசித்து உன்னை மன்னித்து உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் ஒருவரும் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. இந்த உலகத்தில் பாவங்களை மன்னிப்பதற்குரிய அதிகாரம் யாருக்கும் கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற மார்க்கங்கள், மதங்கள் எல்லாம் பாவங்கள் மன்னிக்க இதை செய் அதை செய் என்று சொல்லுகிறார். மலையேறு, குளத்தில் குளி, புனித ஸ்தலத்துக்கு வா, தான தர்மம் செய், தவமரு, உன்னை இப்படி செய் அப்படி செய் என்று அநேக ஆலோசனை சொல்லுகிறது. ஆனால் பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் ஒரே ஒருவர் கொண்டு, அவர்தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு. என்றால் ஆண்டவராய் இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகத்தில் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் வெளிப்பட்டார். 33 ஆண்டுகள் இந்த உலகத்திலே பாவம் இல்லாத பரிசுத்தராய் வாழ்ந்தார். 33வது வயதில் கல்வாரி சிலுவைக்கு சென்றார். அருமையான ஐயா, அம்மா, உன்னுடைய பாவங்களை அவர் தன் பேரில் ஏற்றுக்கொண்டார். நீ செய்த பாவங்கள் அவர் மேல் வந்து விழுந்தது. நீ கையினால் செய்த பாவத்துக்காக கைகளிலே சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்டார். காலில் செய்த பாவத்துக்காக கால்களே சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்டார். உன் தலையில் செய்யப்பட்ட பாவங்களுக்காக உன் சாபங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாக தலையிலே முள்முடி கிரீடம் வைக்கப்பட்டது. உன்னுடைய நெஞ்சிலே செய்த பாவத்திற்காக ஈட்டியிலே விழாவினால் குத்தப்பட்டார். 5 காயங்களை உடையவராய் கல்வாரி சிலுவையிலே 3 மணி நேரம் தொங்கினார். சிலுவை மரத்தினுடைய பாவங்களை, சாபங்களை, துக்கங்களை, துயரங்களை ஏற்றுக்கொண்டார். அந்த சிலுவை மரத்தினுடைய பாவத்திற்கான பரிகாரத்தை செலுத்தினார். ஆகவே தான் அவரால் சொல்ல முடியும், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி. என்றால் பாவத்திற்கான பரிகாரத்தை செய்தார் அவர்தான். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை என்பதுதான் சட்டம். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பல்ல. இன்றைக்கு மனிதனுடைய பாவத்தை போக்க பல இடங்களில் பலிகள் செலுத்தப்படுகிறது. ஆட்டு பலிகள், மிருகத்தின் பலிகள் செலுத்தப்படுகிறது. ஆனால் வேதம் கேட்கிறது, 6 அறிவுள்ள மனிதன் செய்த பாவத்தை 5 அறிவுள்ள ஒரு மிருகம் எப்படியா போக்க முடியும்? 6 அறிவுள்ள மனிதன் செய்த பாவத்தை போக்க வேண்டும் என்றால் இதுவரை பாவமே செய்யாத ஒருவர் அவனுடைய ஸ்தானத்தில் அவனுக்காக நின்று பாவத்திற்கான கிரயத்தை செலுத்தினால் மட்டுமே அந்த பாவம் மன்னிக்க முடியும். மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் இதுவரை பாவமே செய்யாத ஒருவர் அவருடைய ஸ்தானத்தில் இரத்தத்தை சிந்தினால் மட்டுமே அந்த பாவம் மன்னிக்கப்பட முடியும். அப்படியானால் இந்த உலகத்தில் பாவத்தை செய்யாதவர்கள் யார் உண்டு? எல்லாரும் பாவம் செய்தார்களே. ஆகவே தான் தேவகுமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு இறங்கி வந்து பரிசுத்த சுதனாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து மனுமக்களுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு பாவமில்லாத பரிசுத்தராய் நம்முடைய பாவங்களுக்காக, துக்கங்களுக்காக, சாபங்களுக்காக சிலுவிலே தம் ஜீவனை ஒப்பு கொடுத்தார். அவர் சிலுவில் மரித்தபடியால் தான் இன்றும் சொல்லுகிறார், உன் பாவங்களை மன்னிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, உன் பாவங்கள் மன்னிக்கப்படுவதா என்று சொன்னார். இயேசுவிடம் வந்த அநேகருக்கு அவர் சொன்ன வார்த்தை அதுதான்.
நீ சமாதானத்தோടെ போ, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. எனக்கு உன் பாவம் உன்னை அழுத்தி கொண்டிருக்கிறதா? பாவத்தினால் உனக்கு நிம்மதி இல்லையா? உனக்கு சமாதானம் இல்லையா? இந்த உலகத்தில் எங்கே போனாலும் உனக்கு அந்த நிம்மதி கிடைக்காது. ஆனால் இன்று இயேசு உனக்காக இங்கு காத்திருக்கிறார். நீ அவரிடம் வருவாயானால் உன் பாவத்தை மன்னித்து உனக்கு சமாதானம் தர வல்லவராயிருக்கிறார். எழுந்து நிற்போமா? நாம் யாவரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். உடைய சுவாச காற்றை ஊதுங்க ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் சுகம் பெறுவதற்காய் ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி 2 நிமிடங்கள் விடுதலையோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல விடுதலையோடு கர்த்தர் சுகமாக்கினாங்க விசுவாசத்தோடு. You are healed, 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 you are set free, set free, set free. தேவனுடைய வல்லமை தொடுகிறது. பெற்றுக்கொள், 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 சுகத்தை பெற்றுக்கொள். In Jesus' name, power of God is touching you. தேவனுடைய வல்லமை அநேகரை தொடுகிறத உணர்கிறேன். நீங்கள் சுகத்தை பெற்றிருக்கிறீர்கள். உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு கர்த்தர் என்ன செய்தார் என்பதை அறிய விரும்புகிறோம். இந்த கடைசியாக கண்களை மூடி ஒரு சிறிய ஜெபத்தை செய்து முடிக்க போகிறோம். இந்த இயேசு இன்று உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்று உனக்கு தம்மை வெளிப்படுத்தியிருக்கிறார். பாவங்களை மன்னிப்பதில் அவரை போல நல்ல தேவன் யாரும் இல்லை. உன் பாவங்களை வச்சு உன்னை குற்றப்படுத்த மாட்டார். உன் பாவங்களை வைத்து உன்னை ஆக்கணிக்கு தீர்க்க மாட்டார். நீ அவருடைய பிள்ளை. உன்னை இரத்தத்தினால் மீட்டு கொண்டார். உன் மேலே அவருக்கு ரொம்ப அன்பு. உன்னை ரொம்ப நேசிக்கிறார். உன்னை பாவி என்று திட்டுவதில்லை. உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன்னை என் மகனாக, உன்னை என் மகளாக நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். நீ மட்டும் உன் இருதயத்தை எனக்கு தந்துட்டீனா உன்னுடைய எல்லா சாபத்தையும் நான் மாற்றுவேன். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து கொடுப்பேன். உனக்கு சமாதானத்தை தருவேன். இன்றிலிருந்து நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். இயேசுவின் அன்பு தாயின் அன்பை விட மேலானது. இயேசுவின் அன்பு தகப்பன் அன்பை விட மேலானது. இயேசுவின் அன்பு பாய் ஃப்ரெண்ட் அன்பை விட பெரியது. இயேசுவின் அன்பு எல்லா கேர்ள் ஃப்ரெண்ட் அன்பை விட பெரியது. ஒப்பற்ற அந்த எந்த அன்பையும் இயேசுவின் அன்போடு ஒப்பிட முடியாது. அந்த இயேசு சொல்லுகிறான், நான் தெய்வம், நான் ஆண்டவர், உன்னை சிருஷ்டித்தவர். ஆனால் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேலே நான் பிரியமாக இருக்கிறேன். நீ மட்டும் என்னை கண்டு கொண்டால் உன் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கு அந்த ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், மகனே மகளே, உன் இருதயத்தின் கதவை நான் தட்டுகிறேன். நான் தட்டுகிற அந்த சத்தத்தை கேட்டு உன் கதவை திறந்தா நான் உள்ளே வந்து உனக்கு ரட்சிப்பை ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொல்லுகிறேன்.